இன்சூரன்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா சீரியஸா நம்ம எடுத்துக்காத ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே நம்ம குடும்பத்து மேல லவ் இருக்கு. குடும்பத்தை பத்தி கவலைப்படுறோம். ஆனா கவலைப்பட்டா மட்டும் போதுமா? கண்டிப்பா கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு பேக்கப் வைக்கணும் இல்லையா? பேக்கப் அப்படின்னு சொல்றப்போ ஃபினான்ஷியலி பேக்கப் வைக்கணும். அந்த பேக்கப்பை நமக்கு எது கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் தான். ஸோ இதை பத்தி நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒன்று தெரிஞ்சுக்காம விட்டுடுறோம், இல்ல தெரிஞ்சுக்கிட்டும் கண்டுக்காம விட்டுறோம். ஸோ இந்த மாதிரி தப்புக்கள் நடக்கக்கூடாது. நம்மளோட குடும்பங்கள் சேஃபா இருக்கணும், நம்மளுக்கு அப்புறமும் சரி நம்ம இருக்கிறப்பையும் சரி. அதனால நாங்க என்ன பண்றோம்னா இன்சூரன்ஸ் சீரீஸ் உங்களுக்கு கொடுக்க போறோம். இது எபிசோட் 1. எபிசோட் 1ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜெனரல் இன்சூரன்ஸ்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன அப்படின்னு பேசிக்கான விஷயத்தை கவர் பண்ண போறோம். ஸோ நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாராம். இதுக்கு முன்னாடி நான் மென்ஷன் பண்ண மாதிரி இது இன்சூரன்ஸ் சீரீஸோட பார்ட் 1, அதாவது எபிசோட் 1. ஸோ முதல்ல நம்ம இன்சூரன்ஸ்னா என்னன்னு கற்றுக்கலாம். இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்றப்போ சிம்பிளான ஒரு விஷயங்க. நான் ஒரு இண்டிவிஜுவல், இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நான் ப்ரீமியம் பே பண்ணுவேன். மந்த்லியோ இயர்லியோ அவங்க எனக்கு சம் அஷர்ட், அதாவது ஒரு கவரேஜ் கொடுப்பாங்க. எனக்கு ஏதாவது ஒரு லாஸ் நடக்கிறப்போ நான் அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ நம்மளோட இந்தியாவில் இன்சூரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ரெண்டாக டிவைட் ஆகுது ப்ராட்லி. அதுக்குள்ள நிறைய சப்டைப்ஸ் இருக்கு. மெயின் 2 டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஜெனரல் இன்சூரன்ஸ், இன்னொன்று லைஃப் இன்சூரன்ஸ். நான் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த வீடியோவில், அதாவது இந்த எபிசோட நம்ம ஜெனரல் இன்சூரன்ஸ்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஜெனரல் இன்சூரன்ஸ்னா என்ன? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒரு பாலிசி ஹோல்டர். எனக்கு டெத்தை தவிர என்ன ஒரு லாசஸ் நடந்தாலும் நான் இந்த இன்சூரன்ஸ் கீழே இருக்கிற ஏதாவது நான் ஆப் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு சம் அஷர்ட் கிடைக்கும். ஸோ இது கீழே என்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, மோட்டார் இன்சூரன்ஸ் இருக்கு, ஹோம் இன்சூரன்ஸ் இருக்கு, ஃபயர் இன்சூரன்ஸ் அண்ட் டிராவல் இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ நாம இப்போ என்ன பண்ண போறோம்னா இது ஒரு இன்சூரன்ஸை பத்தியும் கொஞ்சம் விஷயங்கள் பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்சூரன்ஸ். ஆனால் நம்ம யாருமே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறோம். ஆனால் தெரிஞ்சுக்கணும், நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா நிறைய பேர் அவங்க சேர்த்து வச்ச காசையும் சரி, அவங்க எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கிறதையும் சரி எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு. ஸோ இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ பேசிக்லி இதை எடுத்துக்கிட்டோம்னா 2 டைப் ஆஃப் பேமெண்ட் இங்கே இருக்குங்க. ஒன்று, நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறப்பே இந்த பிளானை யூஸ் பண்ணி பே பண்ணிடலாம். இல்லைன்னா பில்லை பே பண்ணிட்டு அந்த பில்லை கொண்டு போயிட்டு ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்லி நம்ம எடுக்கிற பாலிசியை பொறுத்து நமக்கு கிடைக்கிற கவரேஜ் டிஃபர் ஆகும். ஸோ எந்த மாதிரி கவரேஜஸ்லாம் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு போர்டில் காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலைசேஷன், அதாவது அட்மிட்டே இருக்கிறப்போ அந்த செலவு கவர் பண்ற பாலிசி இருக்கு. கிரிட்டிக்கல் இல்னஸோட ட்ரீட்மெண்ட் கவர் பண்ற பாலிசி இருக்கு. மெடிக்கல் பில்ஸ் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன், அதாவது நம்ம டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த மெடிக்கல் பில்ஸ் வருது இல்லையா, அதை கவர் பண்ற பாலிசிஸ் இருக்கு. டே கேர் ப்ரொசீஜர்ஸ், அதாவது காலையில ஆரம்பிச்சு ஈவினிங் முடியக்கூடிய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை கவர் பண்ணக்கூடிய பாலிசிஸும் இருக்கு. ரெசிடென்ட் ட்ரீட்மெண்ட், வீட்ல இருந்து எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட், அதை கவர் பண்ற பாலிசிஸ் இருக்கு. ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்ஸ், அதாவது நம்ம அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம செலவு பண்றோம்ல, அதை கவர் பண்ண கூட பாலிசிஸ் கூட இருக்குங்க. என்னென்ன மாதிரியான கவரேஜ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. இப்போ என்னென்ன மாதிரியான பாலிசிஸ் இருக்கு அப்படின்றத கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ், இது ஒரு பர்சனுக்கு. ரெண்டாவது ஃபேமிலி ஃப்ளோட்டர் இன்சூரன்ஸ், அதாவது ஒரு குடும்பத்தையே கவர் பண்றது. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 2 சில்ட்ரன், மோஸ்ட்லி இந்த மாதிரி கவரேஜ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. மூணாவது பார்த்தோம்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர். கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்னு சொல்றப்போ லைஃப் த்ரெட்டனிங் இல்னஸஸ் சொல்லுவாங்க. ஸ்ட்ரோக் ஆகட்டும், ஹார்ட் அட்டாக் ஆகட்டும், கிட்னி ஃபெயிலியர் ஆகட்டும், கேன்சர் ஆகட்டும், இந்த மாதிரி லைஃப் த்ரெட்டனிங் இல்னஸ்க்கு கவரேஜ் நம்ம எடுக்கலாம். ஒருவேளை அந்த பாலிசி ஹோல்டர் டயக்னைஸ் செய்யப்படுறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்குன்னு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட், ஒரு பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். நாலாவது பார்த்தோம்னா சீனியர் சிட்டிசன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ், இது 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஆப் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் பிளான். அஞ்சாவது பார்த்தோம்னா குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ், இது நார்மலி நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம்னா நம்ம எல்லாருக்குமே இந்த இன்சூரன்ஸ் தான் இருக்கும். ஆனா இது பத்தாது, நம்ம அட்லீஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் போதுமான கவரேஜ்ல எடுக்கணும். ஸோ பேசிக்லி குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் சொன்னோம்னா எம்ப்ளாயர் எம்ப்ளாய்க்கு ப்ரொவைட் பண்றது. ஆறாவது என்னன்னு பார்த்தோம்னா மெட்டர்னிட்டி ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது அம்மாக்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், டெலிவரி ஸ்டேஜ்ல அம்மாக்கும் சரி குழந்தைக்கும் சரி ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடியதான் இந்த மெட்டர்னிட்டி ஹெல்த் இன்சூரன்ஸ். ஏழாவது பார்த்தோம்னா பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், அதாவது இப்போ ஆக்சிடென்ட் வழி யாருக்காவது டிசபிலிட்டி ஆயிடுது, இல்லைன்னா அது காயப்பட்டுருது, அதுக்காக செலவு பண்றாங்கன்னா அதை கவர் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் தான் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கீழே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நம்ம பார்த்தோம், ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்ன,
என்ன மாதிரியான கவரேஜஸ் இருக்கு, என்ன மாதிரியான பாலிசிஸ் நம்ம இந்தியாவில் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சேவிங்ஸ்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சிருப்போம். ஆனா நம்ம உடம்புல என்ன மாதிரி பிரச்சனை எப்போ வரும்னு கண்டிப்பா யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரப்போ இந்த காசு எல்லாத்தையும் எடுத்து லிக்விடேட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளேஸ்ல வச்சிருந்தீங்கன்னா ப்ராப்ளமே இல்லை, என்ன பிரச்சனை வந்தாலும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் பண்ணிக்கும். ரெண்டாவது மோட்டார் இன்சூரன்ஸ். மோட்டார் இன்சூரன்ஸ் சொல்றப்ப என்ன, காரு பைக்லாம் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த செலவுகள் இருக்கு இல்லையா, அதை கவர் பண்றதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் தான் மோட்டார் இன்சூரன்ஸ். இது எல்லாருமே வந்து இந்தியாவில் எடுத்திருப்போம், இல்லைன்னா நம்ம வந்து ஃபைன் பே பண்ண வேண்டியதான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா கார் இன்சூரன்ஸ் இருக்கு, பைக் இன்சூரன்ஸ் இருக்கு, கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் இருக்கு. கார் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்றப்ப இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல், நான் ஒரு 4-வீலர் ரோட் பண்ணிட்டு இருக்கேன்னா நான் எடுக்கக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் தான் கார் இன்சூரன்ஸ். கார் இன்சூரன்ஸ் பார்த்தோம்னா 2 டைப் வந்து இருக்குங்க. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸும் இருக்கு, காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸும் இருக்கு. இதை பத்திலாம் வரக்கூடிய எபிசோட்ஸ் நம்ம டீட்டெயில் தான் வந்து பார்க்க போறோம். இப்போ நான் உங்களுக்கு பேசிக்கான விஷயங்களை வந்து சொல்றேன். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தா பைக் இன்சூரன்ஸ். பைக் இன்சூரன்ஸ் சொல்றப்ப என்ன, நான் வந்து ஒரு பைக் வச்சிருக்கேன், 2-வீலர் வச்சிருக்கேன்னா அதுக்கு நான் எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் தான் பைக் இன்சூரன்ஸ். மூணாவது என்ன சொன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ். அதாவது இந்த குட்ஸ் வண்டிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ற வெஹிக்கிள்ஸ்க்கு எடுக்கப்படுற இன்சூரன்ஸ் தான் கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ். மோட்டார் இன்சூரன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா நம்ம வந்து எடுத்துக்கணுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று நம்ம இந்தியாவில் அது எடுக்கலைன்னா கண்டிப்பா நம்ம பெனால்ட்டி வந்து பே பண்ணணும், ஃபைன் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து எங்கேயாவது ஸ்டாப் செய்யப்படுறோம் டிராஃபிக் போலீஸ்னால ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, லைசன்ஸ் எடுங்க, இன்சூரன்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்சூரன்ஸ் வந்து மஸ்ட். அண்ட் இன்னொன்று அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய செலவுகள் வந்து வரும். எங்கேயாவது போய் இடிச்சிடுறோம், சும்மா மரத்தில் போய் இடிச்சிட்டோம் அப்படின்னா கூட காருக்கான செலவுகளோ பைக்கான செலவோ ஜாஸ்தியாக வரும். ஸோ அந்த இடத்துல இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறது நல்ல விஷயம். இது வந்து ரெண்டாவது இன்சூரன்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோட்டார் இன்சூரன்ஸ். மூணாவது ஹோம் இன்சூரன்ஸ். ஹோம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்றப்போ நம்ம வீட்டுக்காக நம்ம எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ். அதாவது இதோட ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், உள்ள இருக்கக்கூடிய திங்ஸ் ஆகட்டும், அங்கே இருக்கிற மக்கள் ஆகட்டும், அவங்க எல்லாத்துக்கும் எடுக்கக்கூடியதான் இந்த ஹோம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இதோட டேமேஜ் வந்து நேச்சுரல் கலாமிட்டினாலும் இருக்கலாம், இல்லை ஹியூமன் மேட் கலாமிட்டிஸ்னாலும் வந்து இருக்கலாம். ஹியூமன் மேட் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்றப்ப என்னெல்லாம் வந்து சொல்ல முடியும், அதாவது வாரா இருக்கலாம், ரயாட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு பாம் பிளாஸ்டா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துலையும் நம்ம வந்து வீடு அழைக்கிறதுக்கு நேரிடும் இல்லையா. ஸோ அந்த டைம்ல நமக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் எங்கேருந்து கிடைக்கும் பார்த்தோம்னா இந்த ஹோம் இன்சூரன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹோம் இன்சூரன்ஸ் வந்து இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம், 1 by 1 நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்பர் 1 பார்த்தோம்னா ஹோம் ஸ்ட்ரக்சர் ஆர் பில்டிங் இன்சூரன்ஸ். இது மெயின்லி எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீட்டோட ஸ்ட்ரக்சருக்காக. ஒரு கலாமிட்டினால டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை கவரேஜ் பண்றது ஹோம் ஸ்ட்ரக்சர் இல்லைனா பில்டிங் இன்சூரன்ஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளிக் லைபிலிட்டி கவரேஜ். அதாவது ஒரு டேமேஜ் நடக்கிறப்போ அவங்க ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, ஒரு கெஸ்ட் இருக்காங்கன்னா அவங்களை கவர் பண்ணக்கூடியது இந்த பப்ளிக் லைபிலிட்டி கவரேஜ். மூணாவது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபயர் இல்லைன்னா ஸ்பெஷல் பெரில்ஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க. ஃபயர் பிரேக் அவுட் ஆகட்டும், இல்லைன்னா நேச்சுரல் கலாமிட்டிஸ். நேச்சுரல் கலாமிட்டிஸ் கீழே பார்த்தோம்னா லேண்ட்ஸ்லைட்ஸு, பூகம்பம், ஸ்ட்ராம்ஸு, ஃப்ளட்ஸ் இது எல்லாமே வந்துடும். இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா ஆன்டி சோஷியல் ஹியூமன் மேட் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்ப்ளோஷன், அதாவது பாம் பிளாஸ்ட் ஆகட்டும், ஸ்ட்ரைக் ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு ஹியூமன் மேட். ஸோ அதுக்கும் கீழே வந்துட்டு கவரேஜ் இருக்குது. அது என்ன கவரேஜ்னு பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் ஃபயர் அண்ட் ஸ்பெஷல் பெரில்ஸ் பாலிசி. நாலாவது பர்சனல் ஆக்சிடென்ட். பர்சனல் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றப்போ ஃபினான்ஷியல் கவரேஜ் வந்து உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் வந்து கொடுக்கப்படுது. என்னன்னு பார்த்தோம், யாருக்காவது பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஆயிடுது, இல்லை யாராவது சடனாக இறந்துடுறாங்க, இன்ஷூர்ட் இண்டிவிஜுவலாக இருந்தாங்கன்னா உலகத்தில் எந்த பார்ட்லையும் சரி அவங்களுக்கு இந்த கவரேஜ் வந்து இருக்கும். அஞ்சாவது பார்த்தோம்னா பர்க்லரி அண்ட் தெஃப்ட் இன்சூரன்ஸ். அதாவது நம்ம வீட்டிலேருந்து யாராவது திருடிடுறாங்க, அந்த திருட்டு போன பொருட்களுக்கு நமக்கு காம்பன்சேஷன் வேணும் இல்லையா, அந்த காம்பன்சேஷன் எந்த இன்சூரன்ஸ் கொடுக்கும் பார்த்தோம்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து கொடுக்கும். ஆறாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டென்ட்ஸ் இன்சூரன்ஸ். இது வந்துட்டு ஒரு ஃபயர் பிரேக்னாலேயோ, இல்லை யாராவது திருடுறாங்க, இல்லை ஃப்ளட்னாலேயோ, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைனால நம்மளோட ஃபர்னிச்சரோ வெஹிக்கிளோ அதர் அப்ளையன்சஸ்லாம் வந்துட்டு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட காம்பன்சேஷன் கொடுக்கறதா இந்த கான்டென்ட்ஸ் இன்சூரன்ஸ். ஸோ 7th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெனன்ட்ஸ் இன்சூரன்ஸ். வாடகை வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடியதா இந்த டெனன்ட்ஸ் இன்சூரன்ஸ். அதாவது டெனண்ட்டுக்கு வந்து கொடுக்கும். அதுவே லேண்ட்லார்ட்ஸ் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு பப்ளிக் லைபிலிட்டியில் லாஸ் ஆஃப் ரெண்ட்லாம் வந்து இருக்கு அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டா அவங்களுக்கு கவரேஜ் கொடுக்கக்கூடியது லேண்ட்லார்ட்ஸ் இன்சூரன்ஸ். ஸோ ஹோம் லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், இந்த மாதிரி 7 டைப்ஸ் ஆஃப் ஹோம் லோன்ஸ் வந்து இருக்குங்க. நமக்கு எது தேவையோ அதை பொறுத்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் ஹோம் லோன் எடுக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்கணும், எவ்வளோ பெரிய வெள்ளம் சென்னையில் வந்து நடந்துச்சு, எவ்வளோ எர்த்குவேக்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு டைமில் நம்ம கட்டி வச்ச வீடு போயிடுச்சு அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு கவரேஜ் வந்து வேணும். ஸோ எவ்வளவோ காசு செலவு பண்ணி வீடு வாங்குறோம், அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறது நல்லது தானே. இதை பற்றி யோசிச்சு பாருங்க. நாலாவது டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் என்ன, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கீழே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபயர் இன்சூரன்ஸ். ஃபயர் இன்சூரன்ஸ்னா என்ன, ஃபயர்னால நமக்கு நடக்கக்கூடிய அந்த லாஸஸை கவர் பண்ணக்கூடியதான் ஃபயர் இன்சூரன்ஸ். ஸோ இந்த கவரேஜ் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எவ்வளவோ வார் நடக்குது,
எவ்வளவோ கலவரங்கள் நடக்குது, ஏதாவது இடத்துல வந்து நெருப்பு வைக்கிறாங்க, அதனால நம்ம அஃபெக்ட் ஆகிறோம்னா அந்த கவரேஜ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இங்கே வந்துட்டு 6 டைப்ஸ் ஆஃப் ஃபயர் இன்சூரன்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இந்த கவரேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஆகட்டும், ஒரு கம்பெனி ஆகட்டும், ரீஓப்பன் பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து இந்த கவரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது என்னென்ன டைப்ஸ்ன்றதை இப்போ காமிக்கிறேன், நீங்கள் வந்து பாருங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். இப்போ பேரை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1 வேல்யூட் பாலிசி, நம்பர் 2 ஸ்பெசிஃபிக் பாலிசி, நம்பர் 3 ஃப்ளோட்டிங் பாலிசி, நம்பர் 4 கான்சிக்வென்ஷியல் பாலிசி, நம்பர் 5 ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி, நம்பர் 6 காம்ப்ரிஹென்சிவ் ஃபயர் இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ ஃபயர் இன்சூரன்ஸ் முக்கியமா அப்படின்னு நம்ம மைண்டில் வந்து வரும், கண்டிப்பாக முக்கியம் தாங்க. ஆனால் எந்த இடத்துல எப்போ இந்த மாதிரி ஃபயர் பிரேக் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. அண்ட் நெருப்பு அப்படின்றப்ப சடசடன் பரவிடும். ஸோ ஒருவேளை நம்ம அங்கே இருக்கோம், அதனால நம்ம ஹர்ட் ஆகிறோம், நம்ம டேமேஜ் ஆகல, நம்மளோட பொருட்கள் டேமேஜ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு கவரேஜ் தேவை இல்லையா? அந்த கவரேஜ் உங்களுக்கு வந்து ஃபயர் இன்சூரன்ஸ் கொடுக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் யோசிச்சுதுன்னா இப்போ வந்து யோசிச்சு பாருங்க. ஆறாவது இன்சூரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிராவல் இன்சூரன்ஸ். ஸோ டிராவல் இன்சூரன்ஸ் பேர்லேருந்து நமக்கு வந்து புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளைட்லாம் வந்து புக் பண்ணுறீங்க, ட்ரெயின் புக் பண்ணுறீங்க, இப்போ பஸ் புக் பண்ணாலும் நமக்கு வந்து இன்சூரன்ஸை வந்து கேட்குறாங்க. ஒரு 100 rupees கூடுதல் பே பண்ணுங்க, உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நமக்கு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஆகட்டும், நம்ம பேகேஜ் திறந்து அதோட ப்ரொடெக்ஷன் ஆகட்டும், நீங்கள் இந்தியாவுக்குள்ள ட்ராவல் பண்ணாலும் சரி, அப்ராட் ட்ராவல் பண்ணாலும் சரி, குடும்பத்தோடு ட்ராவல் பண்ணாலும் சரி, தனியாக ட்ராவல் பண்ணாலும் சரி, ஒரு இன்சூரன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வந்து இருக்கும். அந்த ஜேர்னி வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இது பேகேஜ் கிளைம் மட்டும் கிடையாதுங்க. பேகேஜ் தொலைஞ்சாலும் சரி, பாஸ்போர்ட் தொலைஞ்சாலும் சரி, இல்லை மெடிக்கல் எமர்ஜென்சினாலும் சரி, அந்த இடத்துல இந்த ஒரு இன்சூரன்ஸ் நம்ம கவரேஜ் வந்து கொடுக்கும். ஸோ இதுக்கும் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து இருக்கு. என்னென்ன டைப்ஸ்ன்றதை நான் உங்களுக்கு போர்டில் காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா டொமஸ்டிக் டிராவல் இன்சூரன்ஸ், கண்ட்ரிக்குள்ள டிராவல் பண்றப்போ. ரெண்டாவது இன்டர்நேஷனல் டிராவல் இன்சூரன்ஸ், நம்ம வந்து வெளியே இந்தியாவுக்கு வெளியே போறோம்னா அது வந்து இன்டர்நேஷனல் டிராவல் இன்சூரன்ஸ் கீழே வந்து வரும். அடுத்தது இண்டிவிஜுவல் டிராவல் இன்சூரன்ஸ், ஒரே ஒரு ஆளுக்கு. ஸ்டூடெண்ட் டிராவல் இன்சூரன்ஸ், வெளிநாட்டில் போய் ஹையர் ஸ்டடிஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஸ்டூடெண்ட்ஸ் டிராவல் இன்சூரன்ஸ். அஞ்சாவது எடுத்துக்கிட்டோம்னா சீனியர் சிட்டிசன்ஸ் டிராவல் இன்சூரன்ஸ், இவங்களுக்கு 60லேருந்து 70 வயசுக்குள்ள இருக்கணும், அவங்க வந்து இந்த டிராவல் இன்சூரன்ஸை வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறாவது பார்த்தோம்னா ஃபேமிலி டிராவல் இன்சூரன்ஸ், இது வந்து மொத்த ஃபேமிலி வெக்கேஷனோட போகிறாங்க இல்லையா, அந்த வெக்கேஷன் போகிற ஃபேமிலிக்கு, கம்ப்ளீட் ஃபேமிலிக்கு கிடைக்கக்கூடியதான் ஃபேமிலி டிராவல் இன்சூரன்ஸ். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத பற்றி யோசிச்சது கிடையாதுன்னா கண்டிப்பாக எடுங்கன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அந்த இடத்துல நமக்கு தோணும், இந்த 100 ரூபா எதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும், அந்த 100 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணி எத்தனையோ பேர் வந்து லட்சக்கணக்கான பைசாவை கவரேஜில் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் சேஃபாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ 100 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ இந்த வீடியோ தான் இந்த எபிசோடில், இன்சூரன்ஸ் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் நாம் என்ன கற்றுக்கிட்டோம்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ்னால் என்ன, மெயின் 5 டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இங்கே என்னென்ன, அதோட சப்டைப்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ இதை வந்து விலாவரியா இன்னும் ஒரு டீட்டெயில்டாக நான் வந்து வரக்கூடிய எபிசோட்ஸ் வந்து சொல்ல போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, மற்றவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நினச்சினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் இமீடியட்டாக ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வரப்போது, எதையுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். ஸோ ஒருவேளை நம்மளோட ஃப்ரீடம் ஆப் இது வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம், இப்போவே இன்ஸ்டால் பண்ணி உங்கள் பேர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி உங்களுக்கு கற்றுக்கணுமா, இன்சூரன்ஸ் பற்றி நிறைய கற்றுக்கணுமா, லோன்ஸ் பற்றி கற்றுக்கணுமா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸா, ஸ்டாக் மார்க்கெட்டா, கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. பிஸ்னஸ் பண்ணணுமா, என்ன பிஸ்னஸ் பண்ணணும் தெரியும், அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு உள்ள அவைலபிளாக இருக்குது. ஃபார்மிங் பிடிக்குமா, எப்படி பண்ணணும் தெரியலையா, அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு உள்ள அவைலபிளாக இருக்குது. ஸோ பேசிக்கலி 900+ கோர்சஸ் இங்கே உள்ள இருக்குது. எக்கச்சக்கமான மென்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட லைஃப் லெசன்ஸை வச்சு உங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் அந்த பாடங்களை கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றலாம்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.